அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். அப்ப நான் சவுண்ட்ல இருக்கக்கூடிய மொத்தமா 4 பிராக்டிகல் இருந்துச்சு. அதுல வந்து சுரமான்ல வந்து மெயினா 2 பிராக்டிகல் இருந்துச்சு. அதுல முதலாவது பிராக்டிகல் தான் இந்த சுரமானிய பயன்படுத்தி இசைக்கவை ஒன்ற மீளிரன துணிவு. சரியா? ரைட். அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த 4 பிராக்டிகல் அடிப்படை வந்து இந்த நீ அடிப்படை சுரமண்டாந்தி, 1ஆம் மேற்கண்டி, 2ஆம் மேற்கண்டி அந்த நெறைய பேருக்கு அதுல கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. சரியா? அப்ப அத வந்து நாங்க வந்து தெளிவுபடுத்திக் கொண்டே பிராக்டிகல் போறது வந்து நல்லது. சரியா? ரைட். இப்ப வந்து இப்ப வந்து அ எங்களுக்கு தெரியும் வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இப்படி ஒரு ஷவர் சரியா? சரியா? இப்படி வந்து அ ஷவருக்கு நடுவுல வந்து ஒரு கம்பிய வச்சு நிலைப்படுத்தி வச்சுச்சு. சரியா? இப்ப எங்களுக்கு நார்மலா தெரியும். இந்த இசை கவர் சரியான இந்த நார்மலா வந்து நாங்க பதிவு படிக்க முன்னுக்கு வந்து இந்த சுயாதீன மீடர்ன்ற ஒரு விஷயத்த படிச்சு. எந்த ஒரு பொருளுக்கும் வந்து ஒரு சுயாதீன மீடர் ஒன்று இருச்சுன்றத வந்து நான் ஆரம்பத்திலே படிச்சு தானே. ஒரு இசை கவர்ன்னு எடுத்துக்கொண்டு சொல்லிச்சு. இன்னைக்கு நான் எல்லாம் சொல்லுவோமே 300 ஹெர்ட்ஸ் உள்ள இசை கவர்ன்னு சொல்லி. அதாவது உண்மையிலே அர்த்தம் என்ன? இவரை வந்து அதிர்வுற செஞ்சேன்னு சொல்லி சொன்னா, அவர் 300 ஹெர்ட்ஸோட அதிர்வார். அதுல சுயாதீன மீடனோட அதிர்வார். இப்போ ஒரு பந்தொன்னு எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாலும், அதுக்கும் ஒரு சுயாதீன மீடன் ஒன்று இருச்சு. பட் இந்த கம்பிக்கு நான் வந்துன்னு சொல்லிச்சுன்னா, பல மீடன்கள் இருச்சு. ஆந்தி அடிப்படை சுரமண்டி, 2ஆம் விசை சுரமண்டி, 3ஆம் விசை சுரமண்டி, என்திங் கேஸ். இதுவும் ஒரு சாதாரண கம்பி ஒன்று தானே. ரைட்? அப்ப அதுக்கும் ஒரு மீடர் அதுக்கும் அதுவும் அதிரக்கூடிய ஒரு சுயாதீன மீடர் உண்டாத்தானே இருக்கும். இவருக்கு உண்டு தானே. அப்ப இவருக்கும் இதே ஹேஸ் தானே. இந்த சுரமண்டல குழாயில் இருக்கக்கூடிய இந்த வளிமூலக்கூறுகளுக்கும் இதே ஹேஸ் தானே. அவருக்கும் பல மீடரன்கள் இருந்துச்சு. எஸ். எனக்கு எந்தையும் பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி பொருட்கள் இந்த நார்மலா வந்து இந்த இசை கவர் இந்த மாதிரி பந்து அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து ஒரு சுயாதீன மீடர் தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நீட்டப்பட்ட சரியானே இந்த மாதிரி பெரிய சுரமண்டல கூறப்பட்ட நீட்டிய இந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து ஒரு ரபான் சரியான இப்ப ரபான் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் அப்படி பரம்பி காணப்படுது சரியா. ரபான் தட்டு தெரிந்தானே அந்த அப்ப இவங்களுக்கும் எந்த நினைச்சிருச்சுன்னா இவங்கள வந்து பிரச்சனை வந்துச்சு எப்படி நினைச்சிருச்சுன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நீண்டு இருக்கிறதால கொஞ்சம் அசையல் நல்லா நல்லா இங்கே என்ன செய்யணும்னா அப்படி எப்படி இப்படி வளிமூலக்கூறு நல்லா வந்து அங்கே இங்கே வந்து அதிர்வு அதாவது அதிரச்சி அதிரத்துக்கண்டே கொஞ்சம் பிறந்தாக்க மாதிரி சரியானே. இவர் கொஞ்சம் ஆளுங்களை வந்து நெலிஞ்சு காணப்படையும் சரியா. இந்த பிரச்சனையால என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிரச்சனையால உண்மையிலே இவருக்கு வந்து நிறைய மீடியன்கள் இருந்துச்சு. அதாவது இவருக்கு வந்து குறித்த மீடியன் சொல்லி ஒன்று செல்லல. இந்த இசை கவருக்கு வந்து 300 ஹெர்ட்ஸ் ஒரு பெருமானத்தை செல்லுறேலும். பட் இவங்களுக்கு வந்து இந்த கம்பிக்குன்னு சொல்லி சொல்லி செல்லுறேல. ஏனண்டா இந்த எல் நீளமுள்ள இந்த குறித்த கம்பிக்கு வந்து இந்த ஷேப்ல அதிர்வுன்னு சொல்லி இதுக்குதான் நாங்கள் அடிப்படை இசைச்சூரம் சொல்லி சொல்லி ரைட். இப்படி அடிப்படை சூரத்துல அதிரக்கொள்ள வந்து ஒரு மீடனாச்சும் மேலும் 250 ஹேட்ஸோட அதிர்ந்தன்னு சொல்லிச்சிருந்தா இதே கம்பி தான் ரைட். இந்த வடிவத்தில் அதிரக்கொள்ள ரைட். இந்த வடிவத்தில் அதிரக்கொள்ள வந்து உங்களுக்கு தெரியும் 500 ஹேட்ஸ் தான் இருச்சு. ஆகவே கம்பிக்கு சுரமண்டல குழாய் அந்த குறித்த நீளத்துக்கு நான் என்ன செய்யறல மீடரன் கதைக்கிறல்ல அந்த ஷேப்புக்கு தான் அதாவது ஷேப்புக்கு அந்த வடிவத்துக்கு தான் உண்மையிலே மீடரன் கதைக்கிறேன் இல்லைங்களா. இந்த இடத்துல அதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட் சரியா. ஆகவே இந்த கம்பியை வந்து நடுவுல திரட்டி விட்டுன்னு சொல்லிச்சிருந்தா அவர் வந்து சுவாதீனம் அதிரோடு தானே. அந்த டைமுக்கு வந்து இந்த வடிவத்தில் அதிர்வாரு அந்த வடிவத்துக்கான சுவாதீன மீடனத்தின் 250 ஹெர்ட்ஸோட அந்த கம்பி அதிரும். இந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு தகாசன்னு சொல்லி இங்கேயும் ஒரு தட்டி விட்டுன்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து இந்த வடிவத்துல அதிர்வுருவாரு. அந்த அதிர்வுக்கு மீடனத்தின் சும்மா அதிர்வு விட்டுன்னா இந்த 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 இடத்துலையும் தட்டி விட்டுன்னு சொல்லிச்சுன்னா இந்த வடிவத்தில் அதிர்வு உருவாரு. அந்த வடிவத்துக்கான சுவாதீன மீடினது 500 ஹெர்ட்ஸ். அது கிளியர் தானே. அது சரியானே. அது அந்த வடிவத்தை தான் உண்மையிலே அந்த வடிவத்துக்கான மீடியனை தான் நான் இங்க பேசி சரியானே. இவங்கள மாதிரி இல்லை சரியா. அப்ப இங்க வந்து நாங்க இந்த பிராக்டிக்கலுக்குள்ள வந்து அடிப்படை சுரத்தை மட்டும்தான் கதைச்சி. அதாவது இந்த வடிவத்து எங்களுக்கு அதால் இல்லை எங்களுக்கு வேல் இல்லை சரியானே. நாங்க இங்க கதைச்சிய வந்து அடிப்படை வடிவத்தை மட்டும்தான் சரியானே. அந்த கம்பிகள்கிட்ட வந்து அடிப்படை வடிவம் அடிப்படை சுரத்தை பத்தி தான் நான் இங்க அவரை வச்சுதான் இங்க அந்த இசை கவர்கிட்ட மீடன துணிய போறேன் சரியானே. அது மற்ற வடிவம் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை சரியானே. அது கிளியர் தானே. இப்ப நான் ப்ராக்டிகலுக்குள்ளே போ சரியா.
ப்ராக்டிக்குள்ளேக்கு போ. ரைட். இப்போ ப்ராக்டிக்கலுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அடிப்படை இந்த ப்ராக்டிக்கல் என்த்தையும் செய்ய போன்றதை பார்க்கும். எனக்கு வேணும் எந்தியன் இசைக்கவர்ட சுவரமானியை பயன்படுத்தி இசைக்கவர்ட மீடரன துணியோணும். சரியானே? மீடரன துணியோணும். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு கம்பியை வந்து எங்களுக்கு இசைக்கவர்ட மீடரன துணியத்துக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு கம்பி எடுத்து இந்த 2 புள்ளியில் நிலைப்படுத்தி வச்சிச்சு. சரியானே? சரியானே? நான் அந்த குறித்த இசைக்கவரை இங்கே கொண்டுவாரேன். அவட மீடனை நாங்கள் வந்து 250 ஹேட்ஸ் சொல்லி எடுப்போமே. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா இவரை வந்து என்ன செய்கிறேன், அதிர்வுரை செய்கிறேன். அதிர்வுரை செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து என்ன செய்வார்னு சொல்லிச்சுன்னா ஏண்டி மட்டும் இழிவாக தான் பேணியா இழிவாய் பேனக்குள்ள வந்து இவர் லேசாக அதிர்வுருவார். அதாவது 250 ஹேட்ஸில் வந்து அதிர்வுட்டுன்னு சொல்லிச்சுன்னா இந்த முனையை நாங்கள் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா அவர் என்ன செய்வார்னா இப்படி போவார், அதாவது இப்படித்தான் அதிர்வுரிய. சரியானே? இது 2020 எப்படியும் அதிர்வுரிய, அதாவது இசைக்கவர்ட அந்த புயம், இந்த 2 புயமும் எப்படியும் அதிர்வுரியன்னு சொல்லி அதை வரைஞ்சி ஆடுச்சுன்னு. சரியா? அதாவது இவர் என்ன செய்வார், இங்கே போவார், இந்த புயம் இங்கே போவார், அப்படி குறுக்காத்தான் அலைய போவார். அதே மாதிரி இந்த நீட்டு துண்டு, சரியான அடித்துண்டு வந்து கீழே போகும், மேலே வரும். சரியான? அதாவது நெட்டாங்கு மாதிரி அலைய போகிறேன். சரியான? நெட்டாங்க திசையில் மேலே கீழே அப்படித்தான் அதிர் வர போகிறேன். சரியான? அப்போ இவர் அதிர்வுற்ற என்ன நடக்கும்னு சொன்னா வளிமூலக்கூறுகளை வந்து அதிர் உருவாரு. வளிமூலக்கூறுகள் என்ன செய்யும், அவர் எப்படி அதிர போற நெட்டாங்கு விருத்தி அலைகள். சரியானே? அப்படி அதிர்ந்து இந்த கம்பியை என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா அதிர்வுரை பார்க்கும். பட் அதிர்வுரத்துக்கு வந்து இவர் வந்து 250 தானே இவர்கிட்ட நாங்கள் எடுப்போம். வந்து இவர்கிட்ட சுவாதீன மீடன் வந்து 300 ஹேட்ஸ், அடிப்படை சுரம் வந்து 300 ஹேட்ஸ். அப்போ அவர் அதிர்வுருவாரா? லேசா அதிர்வுறும். ஏன்னா 250 ஹேட்ஸோட நாங்கள் அதிர்வுரை பார்க்கிய ஆளுக்கு விருப்பம் இல்லை. அதனால வந்து லேசா வந்து அதிரியம் விளங்கியல. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த சுவரை வந்து சுவரை தள்ளின்னு வைப்போமே. இந்த சுவரை தள்ளி வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல வச்ச கொள்ள வந்து இப்போ அதிர்வுரை பார்க்கிய இந்த நீளம் இதை நாங்கள் வந்து எல் அடி சொல்லி வைப்போம். சரியானே? L1 என்று சொல்லி வைப்போம். சரியானே? L1 என்று சொல்லி வைப்போம். L சொல்லி வைப்போமே. L வைப்போம். இந்த நீளத்துக்கான சரியானே இந்த எல் நீளம் ஆரம்பத்தில் வந்து நான் L1 வைப்போம், இதை நான் L2 வைப்போமே. இந்த L2க்கான அடிப்படை சுர மீடன் வந்து 250 ஹேட்ஸ். அண்ணன் இவர்டேம் 250 ஹேட்ஸ், இவர்டேம் 250 ஹேட்ஸ். இப்போ இவரை வந்து நான் என்ன செய்யறேன், அதிர்வுற்றோன்னே என்ன செய்வாரு, இந்த நிலைமையில என்ன நடக்கும், 2 டேம் வந்து மீடன்கள் சமன். இவருடைய சுவாதீன மீடனம் 250, இவருடைய சுவாதீன மீடனம் 250. அண்ணன் என்ன நடக்கும், இப்பதான் பரிவென்ற ஒரு விஷயம் நடக்கும். இவர் என்ன செய்வாரு, உயர் வீச்சத்தோடு என்ன செய்ய போவாரு, அதிர் உருவாரு. சரியா? இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த 2 மீடனையும் சமப்படுத்தி. சரியானே? இதை நான் வந்து எஃப்னு சொல்லி அடிக்கிறேன். சரியானே? எங்களுக்கு இவருக்கு வந்து மீடன் எழுகலாவா? எஸ், எங்களுக்கு எழுகலும். இவர் வந்து L2 தானே, எங்களுக்கு தெரியும் λ/2 சமனாக L2 என்ன சொல்லிச்சுன்னா இவருடைய அலைநீளம் λ/2 தானே. λ சமனாக 2L2 எங்களுக்கு தெரியும், இது ஒரு அலை. சரியானே? அலை. ஆகவே V சமன் F λ இந்த சமன்பாட்டை எழுகியலும் இதில் எங்களுக்கு F சமனாகிய V/2L Vக்கு எங்களுக்கு எந்த செய்யலும் எழுகியலும் T/M சொல்லி இழுவை, கம்பியிட இழுவை. சிம்பிள் M சொல்லி வந்து அந்த கம்பியிட அலகு நீளத்திணிவு. சரியானே? அந்த கம்பியிட அலகு நீளத்திணிவு. சரியா? அலகு நீளத்திணிவு. ஆகவே எங்களுக்கு எழுகியலும் F சமனாகிய 1/2L/T/M எழுகலும் தானே. ஆகவே எங்களுக்கு வந்து எல்ட நீளம், இந்த நீளத்தை அளந்து கொள்ளையிலுமெண்டா எல் நீளத்தை அளந்து கொள்ளையிலுமெண்டா இழுவை, இந்த கம்பியிட இழுவை வந்து எவ்வளோன்னு சொல்லி அளந்து கொள்ளையிலுமெண்டா அதே மாதிரி அலகு நீளத்தினையோ வந்து அளந்து கொள்ளையிலுமென்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு என்ன செய்யலும், இந்த இசைக்கவர்ட மேடன துணியிலும். சரியானே? அப்போ இதான் வந்து எனக்கு நடக்க போகிறேன். சரியானே? இதான் எனக்கு நடக்க போகிறேன். சரியா?
இதான் நடக்க போறோம் சரியா. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பெருமானம் வந்து திருத்தம் போதா. இதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா கிராஃபுக்குள்ளே போறேன் சரியானே. அப்ப கிராஃபுக்கு போற எப்படி அதே மாதிரி சுரமானி கம்பியில இதே விஷயத்தை தான் உண்மையிலே சுரமானி கம்பியில செய்ய போறேன் நான். சுரமானி பெட்டியில் இந்த சுரமானி சரியா. அப்ப அதை எப்படியும் செய்யறதை வந்து நான் உள்ளு போகும் செயன்முறைக்குள்ள இப்ப போகும் சரியானே. செயன்முறைக்குள்ள போகும் சரியா. ரைட். அப்ப இந்த ப்ராக்டிக்கல்ல உண்மையிலே எந்தையும் செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா அதன் மூலமா காணல சரியா. அதாவது எஃப் சமன் ஆகிய 2L/T/M சரியானே. இந்த சமன்பாட்டின் மூலம் டைரக்டா போட்டு காணல கிராஃபுக்கு நாங்கள் போகணும் சரியானே. கிராஃபுக்கு போகிறதுக்கு வந்து நான் உண்மையில என்ன செய்ய போகணும்னு சொல்லிச்சுன்னா டீயை மாற்றி எல் அளக்க போகிறேன் சரியானே. அவை டீக்கு பதில் நாங்கள் என்ன செய்ய போகணும் சொன்னா டீ எப்படி மாற்ற போகிறேன். டீயை வந்து இந்த திணிவை மாற்றி திணிவால தான் ஒரு இழிவை வந்து வழங்கப்படியா எம்ஜி ஓவர் சிம்பிள். ஆகவே இந்த எம்ஜியை மாற்றி எல் அளக்க போகிறேன் சரியானே. அதனால ப்ராக்டிக்கலுக்குள்ள வைத்து அதுக்கு போகிற எப்படின்னு கிராஃபுக்கு போக வேண்டியதை பார்ப்போம் சரியா. அப்ப ஈனக்கா வந்து உயர் திணிவோண்ட பாவிச்சுக்கணும் சரியா. அது எதுக்கு என்ன சொல்லியது நான் போய் சொல்லியேன். அதை நான் பெஸ்ட்டு சைவசா 5 கிலோகிராம போட்டு வச்சுச்சுன்னு வைப்போமே சரியா. அப்ப அதால ஒரு இழிவை வந்து ஏற்படுத்தப்படி. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா ஆரம்பத்துல வந்து நான் வந்து பாவிச்சேந்திய அந்த அடிப்படை அந்த வடிவத்தை தான் எடுக்கணும் பெஸ்ட்டு என்ன சரியா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா அந்த பாலம் சரியா. இதுக்கு பாலம் சரியா. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லேன் இதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து ஒரு இசைக்காவோட மீடியம் தான் இசைக்கவர் ஒன்று வேணும். இந்த சுரமானி பெட்டி திணிவு படிகள் தேவை. ஏன்னா திணிவைத்தான் நாங்கள் மாற்ற போகிறேன். திணிவு படிகள் நிறை படிகள் தேவை சரியா. அதே மாதிரி மீட்டர் கோலோட தேவை. இக்கு மண்ணு மீட்டர் கோல் வந்து அதிலே வந்து அதாவது இனக்கே வந்து அடிச்சு வார சரியானே. இந்த பாலத்துக்கிட்ட அப்படி உள்ளுக்கு அடிச்சு வார அது சொல்லிட்டு மீட்டர் கோலோட தேவையில்லை சரியா. அது வந்து 2 பாலம். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா அதே மாதிரி கடதாசி ஓடியணும் வேணும் சரியா. இந்த பாலத்தை ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஏண்டியை மட்டும் கிட்ட கொண்டு வரணும். அதாவது பாலங்களுக்கு இடைப்பட்ட நீளத்தை வந்து இழிவாக பேணிக்கொள்ளணும் சரியானே. ஆரம்பத்தில் நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கொள்ளியே சரியா. நீ கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கொள்ளியே சரியா. கிட்ட கொண்டு வச்சு அதுக்கு நடுவுல சரியா மத்தியில வந்து கடதாசியோட வச்சோணும் சரியானே. அப்ப அப்ப கடதாசி ஓடி வச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த பரிவு நிலையில வந்து என்ன செய்யும் உயர் வீச்சத்தோட அதிரும். பட் உயர் வீச்சத்தோட அதிர்ந்தாலும் அந்த அதிர்வு எங்களுக்கு அவதானிச்ச கஷ்டம். கண்ணால அவதானிச்சேலாம். ஏன்டா நீங்க ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்த்து இதோ வீச்சோ தெரியா அது விளங்கியதே இல்லை. பரிவு நிலை ஏற்பட்டாலும் ஆடிய மாதிரி விளங்கிய இல்லை. சும்மா நிச்சய மாதிரியே விளங்கிய அவ்வளோக்கு வந்து அவதானிச்ச கஷ்டம் எங்களுக்கு. அதனாலதான் எங்களுக்கு கடதாசி ஓடின வச்சேன்னு சொல்லிச்சுன்னா அது அந்த அதிர்வால வந்து தூக்கி வீசப்படியத்தை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும் அந்த பரிவு நிலை ஏற்பட்டா இல்லைன்னு அவதானிச்சுக்கொள்ளும். அது காரணம்டா இந்த இந்த இதுக்கு வச்சிருந்ததுக்கான காரணம்னு கேட்கலும். என்ன சொல்லிச்சுன்னா எங்களுக்கு என்ன செய்யலும் எங்களுக்கு அந்த கடதாசி ஓடியத்தை வச்சுக்கிறதுக்கான நோக்கம் வந்து காரணம் வந்து இந்தியன் பரிவு நிலையை வந்து இலகுவா அவதானிச்சு கொள்வதற்கு சரியானே. சரிங்கண்ணா அது இன்னொரு கேள்வி மறுதலையா கேட்கலும் பரிவு நிலையை வந்து எப்படி அவதானிப்பேன்னு சொல்லி எப்படி கடதாசி ஓடி வந்து இந்தியன் விரைவாக தூக்கி வீசப்படுவதிலிருந்து அந்த விரைவென்ற வேடன் முக்கியமா அதை நான் போத சொல்லி எந்தக்குன்னு சொல்லி சரியா. அது விரைவாக தூக்கி வீசப்படுவதிலிருந்து நாங்க என்ன செய்யணும் பரிவு நிலையை வந்து அவதானிச்சு கொள்ளணும் சொல்லி மறுதலையா அவன் கேள்வி கேட்டேன் அவங்களுக்கு அப்படி வீடியோ கொடுக்கணும் சரியா. எல்லா நோட்ல வந்து நான் போட்டு சரியா ஸ்கீம் படி எடுத்து நோட் அது சரியா. நீ கட்டாயம் பாருங்க சரியா. இப்போ என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா கிட்ட கொண்டு வரேன் ரைட். கிட்ட கொண்டு வந்து ஐடியா சரியா நடுவில் சரியானே மத்தியில வந்து கடதாசி உடனே வச்சு சரியானே. இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இது இசைக்காவைய கொண்டாந்து ஒரு ரப்பர் தக்கை மிக முக்கியமா ரப்பர் தக்கையை வச்சு என்ன செய்யணும் அடிச்சு விடும். ஏன் ரப்பர் தக்கையை வச்சு அடிச்சுன்னா இப்போ லெப்ல இருக்கக்கூடிய மேசையில சொஹார்ல அடிச்சே இல்லை அடிச்சு கொஞ்சம் சரி உடஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா மீட்டன்கள் மாறிடும். அப்ப அதனாலதான் அந்த சேதம் ஏற்படாததுக்காக வேண்டிதான் ரப்பர் தக்கையை பாவிச்சாரு. காரணம் ஒன்றா கேட்டுண்டா அதை எழுதியும் சரியானே. இசைக்கவர் வந்து பழுதடையாம இருக்கிறதுக்கு சரியா. அடிச்சு என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா இப்ப இசைக்கவை வந்து அதிரிய அந்த அதிரக்கூடிய இசைக்கவையை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா பாலங்களுக்கு மத்தியில மிக முக்கியம் பாலங்களுக்கு மத்தியில இந்த இசை
இந்த சுரமானி கம்பியிலே இல்ல, கம்பியில வச்சிட வேணாம், கம்பிக்கு அருகில வந்து சரியானே, கம்பிக்கு அண்மையில் சுரமானி பெட்டியின் மீது வச்சோணும், கட்டாயம் பெட்டி மீது வச்சோணுமா மராச்சொல்லிய இந்த இழிவாக பேணி பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை இழிவாக பேணி நடுவுல வந்து கடதாசி ஓடியோட வச்சு சரியான சுரமானி கம்பியை தட்டினாச்சு. அதை வச்சோன்னு பேர் என்ன சொல்லிச்சேன்னா பாலங்களுக்கு மத்தியில சரியா நடுவுல வந்து கம்பிக்கு அண்மையில சுரமானி இந்த பெட்டியின் மீது வச்சோணும். சரியானே, ஏன் பெட்டியின் மீது வச்சோன்னு சொல்லி கேட்பான். அப்ப நீங்க சொல்லணும் பெட்டியின் மீது வச்சாதான் என்ன செய்யும், அந்த அதிர்வு சக்தி வந்து சிறப்பாக கடத்தப்படும். சரியானே, அந்த அதிர்வு அதாவது அதிர்வு சக்தி வந்து அந்த நல்லா கடத்தப்படிய வந்து சரியா மேடை மீது வச்சாதான் சரியானே, அந்த இந்த காரணத்துக்கு அப்படி குடிக்கணும் சரியா. நீங்க வெச்ச கொள்ள என்ன நடக்கும்னு சொல்லிச்சிருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிச்சிருந்தா ஆள் கொஞ்சம் வந்து அதிராது சரியா, லேசா வந்து அதிரையிலும் அதிராமிச்சேரும் சரியானே. ஆரம்பத்துல வந்து அடிச்சிய ஆள் வந்து தூக்கி வீசப்படியலானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா பாலத்தை வந்து கொஞ்சம் என்ன செய்யணும் இங்கே கொண்டு வரணும், அதாவது நீளத்தை வந்து பெருசாக்கணும். மறுகாலம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ரப்பர் தக்கையால் அடிச்சு நான் சொன்ன மாதிரியே வச்சோணும். வச்சக்கொள்ள அதிரல்லாட்டி மறுகா வந்து பெருசாக்கணும் சரியானே. மறுகாலம் வந்து அடிச்சு மறுகா வச்சு இப்படி போறதோட சேர்த்து இந்த கடதாசியோட நடுக்காக்கி போகணும் இல்லைங்களா. நீங்க வந்து இந்த பாலத்தை வந்து ஒரு பாலத்தை வந்து இசையில வச்சக்கொள்ள இது இங்க வந்து நிச்சய இது அப்படி இல்லை சரியானே. சரியா வந்து கொஞ்சம் விரலால கொஞ்சம் என்ன செய்யணும் நடுக்காக்கணும் சரியானே. மர இசைக்காவை எடுத்து ஒளிர வச்சு மர மேடல வச்சு அதிரி இல்லையா கொஞ்சம் இகலாக்கியத்தோட சேர்த்து கடதாசியோடைய மர நடுக்காக்கி அப்படி 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 போகக்கொள்ள ஒரு ஹட்டம் வரும். இந்த கடதாசியோடைய வந்து விரைவாக தூக்கி வீசப்படக்குள்ள சரியான, அதாவது தூக்கி வீசப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறணும். விரைவாக விடுங்க, தூக்கி வீசப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல வச்சு நான் என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா பாலத்தை நிப்பாட்டணும் சரியானே. இந்த நிலைக்கு தானே சொல்லி வந்து பரிவு நிலைன்னு சொல்லி சரியானே. அப்ப இந்த நிலையில ஒரு பிரச்சனை ஒன்றுச்சு எப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அந்த உத்தம பரிவு நிலைன்னு சொல்லி அதாவது இப்படி பாலம் மிரிச்ச கொள்ள சரியா செல்லுவோமே எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்து அம்புடியை வந்து இப்படித்தான் கம்பி இருச்சு சரியா. கம்பி இப்படி போகும், கம்பி இப்படியே போகுமா. எங்களுக்கு வந்து ஆரம்ப நிலை வந்து சரியா உண்மையிலேயே வந்து ஃபெஸ்ட்டுக்கு அம்புடைய பரிவு நீளம் வந்து இந்த இடத்துல வாரண்டு வச்சோமே, இந்த இடத்துல ஆரம்ப பரிவு நீளம் வார சரியோ. நீங்க வந்து இங்கின கொண்டு வர கொள்ளையை வந்து இந்த கடதாசியோடு தூக்கி வீசப்படையலும் சரியா. அதே மாதிரி கொஞ்சம் மங்கள போனாலும் கடதாசியோடு தூக்கி வீசப்படையலும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எஃப்க்கும் ஆம்ப்ளிடியூட் சரியான வீச்சத்துக்கும் கிராஃப் வரைஞ்சிருந்தா இப்படித்தானே வரப்போறேன். அதாவது உயர் வீச்சம் வரப்போற சரியா வந்து எஃப் நோட்ல, அதாவது பரிவு நிலையில தான் உண்மையிலேந்திய உயர் வீச்சம் கொண்டு வரப்போற சரியானே. மேக்சிமம் கொண்டு வரப்போற பரிவு நிலை, அதாவது இந்த நிலையில வச்சுதான் நடக்க போறேன். எனக்கு உயர் வீச்சம் கொண்டு கிடைச்ச போறேன். பட் நான் நார்மலா பார்த்தேன்டா இந்த மாதிரி இடங்களையும் கிட்டத்தட்ட இந்தியன் பெரிய ஒரு வீச்சம் தானடா. இந்த மாதிரி இடங்களை பாருங்க, இந்த கிட்ட 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 அங்கேயும் வந்து உயர் வீச்சங்கள் இருந்துச்சு. பட் மேக்சிமம் இனாயிருச்சு. பட் கொஞ்சம் இவரும் கொஞ்சம் உயர்வு தானே. அப்ப இந்த மாதிரி இடங்களிலும் சில நேரம் வந்து இந்த கடதாசியோடு தூக்கி வீசப்படையலும் சரிங்களா. அதனாலதான் வந்து கொஞ்சம் இங்கலையாகியும் வந்து அவர் கடதாசியோடி வந்து தூக்கி ப்ராக்டிகலா நான் செஞ்சு பார்த்தேன்னா இந்த வீச்சுக்குள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கடதாசியோடி தூக்கி வீசப்படும் சரியா. ஒரு பாயிண்ட்ல அவதானிச்சு இல்லை, இங்க வச்சாலும் தூக்கி வீசப்படியே, இதை வச்சாலும் தூக்கி வீசப்படி, இங்கேயும் தூக்கி வீசப்படியே. இதெல்லாம் நான் என்ன செய்யணும் சொல்லிச்சேன்னா பல முறை வாசி படிக்க, அதாவது அந்த எல்லைகளை வந்து பார்த்துக்கொள்ளது திட மாதிரி. அதாவது நான் பெஸ்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல வச்சு பாக்கிய தூக்கி வீசப்படி, இந்த இடத்துல வச்சு பாக்கிய தூக்கி வீசப்படி, இந்த இடத்துல வச்சு பாக்கி ஆனா தூக்கி வீசப்படியா இந்த நின்றிய அவைகளே தெரியும். இதுக்கு அங்கதான் பரிவு நிலை வந்து இருக்க போறேன். அப்படி இங்கே வச்சு பாக்கி தூக்கி வீசப்படி, இங்கே வச்சு பாக்கி தூக்கி வீசப்படி, இங்கே வச்சு பாக்கி தூக்கி வீசப்படி, இங்கே வச்சு பார்க்கலாக்கி தூக்கி வீசப்படியே நின்றியாகவே லிமிட்டை வந்து நாங்கள் இனக வச்சுக்கொள்ளிய சரியானே. அப்ப ஒவ்வொரு தடவையும் எடுத்த நீளங்கள் இருந்துச்சானே, இப்படி ஒவ்வொரு தடையும் வச்சு பார்க்கக்குள்ள இந்த கெப்புக்குள்ள நீளமே இருந்தானே. இந்த நீளத்திற்கு நாங்கள் என்ன செய்யறோம் சராசரி அடிக்க, சராசரி என்ன தெரியும் எங்களுக்கு சரியா நடுப்பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும் சரியானே. ஆகவே அக்கு சொல்லி வந்து உத்தம பரிவு நீளம் சொல்லி
பல வாசிப்புகள் அடிக்கும் இந்த வீச்சுக்குள்ளவோ பல வாசிப்புகள் அடிக்கிய அதோட சராசரி எடுத்தலாக்கி அது சரியான பரிவுநிலை, அதாவது உத்தம பரிவுநிலைன்னு சொல்லி அதுதான் சரியான பரிவுநிலை, அதை எங்களுக்கு குடிக்கும். சரியானே சரியானே இதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லியிருந்தா விரைவாக தூக்கி வீசப்படுன்னு சொல்லியே. ஏனென்று சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கட்டம் இந்த மாதிரி கட்டம் அடி இந்த மாதிரி கட்டம் இந்த மாதிரி கட்டம் இந்த கட்டத்திலேயும் போது தூக்கி வீசப்படியதான். பட் இந்த கட்டத்துல வீச்சம் கூட வரிச்சதால டக்குன்னு தூக்கி வீசப்படும். இல்லைங்க பாலத்தை கொஞ்சம் இங்கலாக்கினா டக்குன்னு சொல்லி என்ன செய்யும் வீசப்படும். அதுதான் நாங்க அந்த அந்த பரிவு நிலையை வந்து அந்த பரிவு நிலையை எவ்வாறு அவதானிப்பீர்னு சொல்லி கேட்டா அந்த வேர்டை கொஞ்சம் போடுவோம். ஸ்கீம்ல நம்மள இரிச்சோம் அப்படி மிக விரைவாக என்னடா டப்புன்னு சொல்லி பாயும். சரியானே சுட்டின் தான் நான் மிக விரைவான ஒரு வேடையும் வந்து போட்டுக்குவோம்னு சொல்லி சும்மா தூக்கி வீசப்படுன்னு சொல்லி போடாம மிக விரைவாக தூக்கி வீசப்படும்னு சொல்லி. சரியானே ஏன்னா அந்த அந்த நிலைமையில மட்டும்தான் அந்த உத்தம பரிவு நீளத்துல மட்டும்தான் டக்குன்னு சொல்லி வீசப்படும். சரியானே அதனால சரியா அது கிளியர் தானே. இப்படித்தான் நான் என்ன செய்யறேன் பரிவு நிலையை வந்து அவதானிச்சு. சரியானே இப்ப 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 என்ன செய்யற அப்ப அந்த பரிவு நிலை வந்தா எல் நீளம் அடிக்கணும். அந்த பரிவு நிலைக்கான பரிவு நீளம் எல். சரியா அப்ப எங்களுக்கு எழுதியலும் லெம்டா சமனாகிய லெம்டா பை 2 சமனாகிய எல் அந்த அதே சாம்பாடு நாங்கள் வந்துட்டு செலுத்தினா டிரைவ் பண்ணி வந்துன்னு செலுத்தினா இது எப்படி அடிக்கினே கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா சில நேரத்துக்கு வந்து படிமுறை ஹேக்கியவன். சரியானே லெம்டா 2L வி சமன் எஃப் லெம்டா எஃப் சமனாகிய எங்களுக்கு எஃப் சமனாகிய எங்களுக்கு எழுதியலும் 1/2L இன்ட்டு எம்ஜி. சில நேரத்துக்கான் பெருகைன்னு சொல்லி கேட்பானா பெருகைன்னு சொல்லிச்சுன்னா இப்படி போட்டு காட்டணும். சரியானே சும்மா எழுதுகைன்னு சொல்லிச்சுன்னா எழுதுகைன்னு அந்த வேர்ட் முக்கியமா எழுதுகைன்னா சும்மா இப்படி போடலும். சரியானே இப்படி போடலும். சரியானே சில நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் இது நிறை இது அழகு நீளத்தின்னு சொல்லி சைட்ல எழுதி காட்டணும் பரவாயில்லை. சரியா சரி எங்களுக்கு இப்படித்தான் கிடைச்ச போற. சரியானே சரியானே எங்களுக்கு இப்படித்தான் கிடைச்ச போற. இப்போ எங்களுக்கு தெரியும் இப்படி எங்களுக்கு என்ன செய்யணும் அழகு நீளத்தினை வந்து அழகு நீளத்தினை கணிச்சியை வந்து இந்த கம்பி அப்படியே கலட்டிய. சரியான இந்த கம்பியை கலட்டி அப்படி என்ன செய்யற முழு கம்பியும் கலட்டி அப்படி என்ன செய்யற இந்த இலத்திரன் நித்திய தராசில போட்டு நிறைய அளக்கிய. சரியானே இந்த எம் நோட்டு வச்சு திணிவா அளக்கிய. அதே மாதிரி ஒரு மீட்டர் கோலை ஏதோ பயன்படுத்தி முழு நீளத்தை மலர்ந்து நிறுத்தினா இல்லை எம் நோட்டா கணிச்சுக்குள்ளும். அதே மாதிரி இந்த நிறைய வந்து நாங்கள் இலத்திரன் தராசை வச்சு அளந்து கொண்டு எழுதினா இவரை கண்டாச்சு நீளம் எங்களுக்கு தெரியுமே நீளத்தை கண்டாச்சு எஃப் கண்டாச்சு. பட் இது வந்து திருத்தம் போதா. சரியானே திருத்தம் போதா. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கிராஃப் ஒன்றுக்கு போகணும். கிராஃப் ஒன்றுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா இவரை நிறைய மாற்றி 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 இந்த எல் அலக்கிய நிறைய மாற்றி மாற்றி எல் அலக்கிய. ஆகவே 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 நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னு சாம்பாட்டை மீள வடிவமைச்சிய இதை நான் பெருக்கிய. சரி எஃப் இருக்கும் 1/2L எம்ஜி ஓவர் எம் நாட் ஜி ஓவர் எம்ஜி ஓவர் எல் நாட். சரியானே அதை நான் மாற்ற போகிறது வந்து இவர் அதான் எக்ஸ் ஹெச்சில் வரணும் y ஹெச்சில் எல் வர்க்கம் வரணும். சரியானே எல் வர்க்கம் ஓவர் 4 எஃப் வர்க்கம் எம் நாட். சரியானே எம் நாட் ஜிஏ வந்து கிரகணம் இது போடுறேன் நான் திணிவத்தான் மாற்ற போகிறேன். சரியானே திணிவத்தானே மாற்றிய. ஆகவே எங்களுக்கு y சமன் mx ஒரு கிராஃப் வரும். சரியானே எக்ஸ் ஹெச்சில் வந்து திணிவு வரப்போகிற. சரியானே திணிவு வரப்போகிற. சரியானே ஆகவே நீங்கள் கட்டாயம் சார் மாதிரி சாரா மாதிரின்னு சொல்லி கேட்கிய சார் மாதிரி டேரன் இருக்கவே சாரா மாதிரி டேரன் வச்சுட்டு சாரா மாதிரி எக்ஸ். சரியானே இந்த திணிவு நாங்கள் மாற்றக்கூடிய திணிவு சார் மாதிரி யாருன்னு சொல்லி கேட்டா நீளம் என்று சொல்லி கொடுத்துட வேணாம் எல் வர்க்கம். எல்லுக்கு நான் கிராஃப் வரைதில்லை எல் வர்க்கத்தான் கிராஃப் வரைதான். அது கொஞ்சம் கவனம் எந்த பையனும் கேட்கிய. சரியானே அது சார் மாதிரி டேரன் எல் வர்க்கம். சரியா கவனமே இல்லை. சரியா அது கிராஃப் எங்களுக்கு வரணும் y சமன் mx ஒரு கிராஃப். ஆகவே நீங்கள் வந்து நாங்கள் கிராஃபுக்கு போகிறதுக்கு போது நாங்கள் எப்படி செய்தது பார்ப்போமே எம்மை மாற்றி மாற்றி எப்படி எல் வர்க்கத்தை அலக்கினத்தை பார்ப்போமே. சரியா இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா இப்போ எங்களுக்கு ஒரு நீளம் கிடச்சிட்டு ஆரம்பத்தில் பார்த்தோம். இப்போ நான் என்ன செய்ய போகணும்னு சொல்லிச்சுன்னா பல நீளங்கள் எடுக்கணும். சரியா இப்போ நான் என்ன செய்யணும்னா இதை வந்து 1 கிலோவாக மாற்றிய திணிவை வந்து கூட்டி
திணிவை கூட்டினு சொல்லிச்சுன்னா இன்னும் நம்மளா பார்க்கலும் இவரு மாறலி இவரு மாறலி திணிவை கூட்டினு சொல்லிச்சுன்னா இவங்க மாறலி என்றதால இந்த எல் வர்க்கம் வந்து என்ன செய்யும் கூடணும். சரியானே? எல் வர்க்கம் என்ன செய்யணும் கூடணும். அதாவது இவரை மாறலியா வச்சோணும்னு சொல்லிச்சுன்னா இவரை கூட்டினா இவரு கூடணும் தானே. ஏன்டா இவரை கூட்டினு சொல்லிச்சுன்னா இவரு மாறலியே. அப்ப இந்த சமன்பாட வலது பக்கம் கூடிடும். வலது பக்கம் கூட எல்லாமே இடது பக்கம் கூடணுமே. அதாவது எல்லும் கூடணும். சரிதானே? அதாவது நீங்க திணிவை கூட்டலாக்கி பரிவு நீளம் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா பரிவு நீளம் வந்து கூட தொடங்கும். நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா இந்த சைட்ல இருந்து இருந்து வந்து இதை அசைச்சிய என்ன அவன் ஒரு கேள்வியா கேட்பான். மறுகாலம் வந்து இழிவு நிலைக்கு கொண்டு வந்து அந்த நீளத்தை அதிகரிச்சு பாலங்களுக்கு இடைப்பட்ட நீளத்தை அதிகரிச்சு இல்லையான்னு சொல்லி கேட்பான். நீங்க சொல்லணும் ஏன் தேவையில்லை இங்க கொண்டு வந்து வரா போ தேவையில்லை. ஏன் எங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ல இருந்துதான் வந்து பாயிண்ட்டுக்கு அங்கலதான் வந்து ஒரு இந்தியன் பரிவினில எடுத்த போற மறுகாலம் வந்து கிட்ட கொண்டு வந்து ஈனைக்கு கொண்டு வந்து மரந்தி அப்படி போகணும் இல்லைங்கண்ணா. ஆகவே அதனால ஒரு அந்த கேள்வியா கேட்கலும் உனக்கு அந்த கேள்வி சரியா அண்டை நீங்க செல்லணும் வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா பரிவு நிலை வந்து இந்த நிலத்துக்கு அங்கலதான் கடத்த போற. அதனால எங்களுக்கு இழிவு நிலைக்கு கொண்டு வர தேவையில்லை. சரியானு? அவை இப்படி மறுகாலம் வந்து அதே விஷயம்தான். நீங்க என்ன செய்யும் இசைக்கவர் அதிர செய்து சின்ன மாதிரி வச்சு அதிகரிச்சு சொல்லி இசைக்கவர் அதிர சொல்லி அதிர வச்சு மேடையில் வச்சிய அப்படி 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 செஞ்சு அதே மாதிரி இந்த இந்த பாலங்களுக்கு இடைப்பட்ட நீளத்தை அதிகரிச்சிய மாதிரி இந்த கடதாசியோடய நடுக்க வச்சோடுமா மிக முக்கியம் அது. சரியா? மறுகாலம் ஒரு கட்டத்துல வந்து என்ன செய்யும் பரிவு நிலை வரும். அது வந்து அந்த நீளத்தை வந்து நான் என்ன செய்யறேன் L2 சொல்லி எடுப்போம். சரி, L2 என்ற ஒரு நீளத்துல வந்து மறுகா வந்து பரிவு நிலை கிடைக்கும். அதே மாதிரி கடதாசியோடு அந்த விஷப்படியத்தை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிச்சேன். அப்படி 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 2 3 4வது பருவநிலை 5 பருவநிலை எடுத்துதான் போதும். 5 வாசிப்படுத்தா போதும் தானே. அதை வச்சு நாங்கள் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு கிராஃப் ஒன்று வரையுது. சரியானே? கிராஃப் ஒன்று வரையுது இப்படி. அதாவது எம்மை மாற்றி எம்மை மாற்றி எல் வர்க்கத்தை அலக்கி சரியான 0.5க்கு L1 வந்து 0.1க்கு வந்து L1 வர்க்கமா L2 வர்க்கம் அப்படி அப்படி நான் கிராஃபை வரைஞ்சேன்னு சொல்லிச்சேன்னா YHல் L வர்க்கமும் வரைஞ்சேன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு உற்பத்தியினோட போகக்கூடிய ஒரு நேர்கோடுன்னு கிடைச்சோணும். சரியானே? நான் இப்படி குறிச்சேன்னு சொல்லிச்சேன். இப்படிதான் வரணுமா Y7mx ஒரு கிராஃப் வந்து வரணும். சரியானே? சரியா? அப்போ இதுதான் ப்ராக்டிக்கல். சரியானே? நான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிச்சேன்னா இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிச்சுன்னா நான் இந்த ப்ராக்டிக்கலில் வந்து அடிப்படை சுரத்தை வச்சு தான் நான் இந்த இசைக்கவர்ட மீடியான துணியை போகிறேன்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு அடிப்படை சுரத்தை பாவிச்சு நான் 2ஆம் விஷயச்சுரத்தை பாவிச்சேலாவா ரைட். 2ஆம் விஷயச்சுரத்தை பாவிச்சல 2ஆம் விஷயச்சுரம் சொல்லி வடிவம் எப்படி இந்த வடிவத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ப்ராக்டிக்கலை செய்யலாவா சொல்லி கேட்கிய. இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன வந்து அடிப்படை சுரம் இந்த வடிவத்துல இவர் அதிர்ந்தாலே எங்களுக்கு அவதானிச்ச கஷ்டம். கண்ணால பார்த்தாலா எப்படிங்கும் அவதானிச்சல கடதாசி ஓடியும் தூக்கி வீசப்படியே சரி கஷ்டம் அது. சரியான கஷ்டம். இந்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா வீச்சம் நல்லா குறையும். உங்களுக்கு தெரியும் வீச்சம் குறைதானே சொல்லி கடதாசியோடு தூக்கி வீசப்படிய வந்து குறையிற அது சரியான எனக்கு அவதானிச்சுக்குள்ளேல. சரியானே? இந்த காரணத்தால தான் நான் என்ன செய்யறேன் அடிப்படை சுரத்துக்கே நான் போறேன். 2 3 4 அதாவது இப்படி வரக்கூட நல்லாவே வீச்சம் குறையும். ஒரு 4 5 போக்குள்ள குறைஞ்சு எனக்கு அவதானிச்சவே இல்லை. அவதானிச்சதுக்கு ஈஸி சுட்டி இந்த அடிப்படை சுரத்தை அடிக்க. சரியா? அது நல்ல பாயிண்ட் ஒன்று. சரியா? ரைட். அடுத்த மாதிரி இந்த பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து எதுக்கு இழிவு நிலையிலிருந்து நாங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டால் நான் இழிவு நிலையிலிருந்து தானே கொண்டு போகிறேன். அது எதுக்குன்னு சொல்லி கேட்டால் அதாவது எங்களுக்கு அடிப்படை சுரத்தை வந்து தவறாது பெற்றுக்கொள்வதற்காக. ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நம்ம வச்சு இந்தியன் எங்களுக்கு நான் எடுக்கணும் போது அடிப்படை சுரத்தை தான். சரியானே? இப்போ
இப்ப ஈனக்கா நான் வச்சேன் இப்படி இழிவு நிலையிலிருந்து ஆரம்பிச்சாம ஒரு பெரிய ஒரு நீளத்திலிருந்து ஆரம்பிச்சு நான் இப்படி அதிகரிச்சுக்கொண்டு போகணும்னு சொல்லிச்சுன்னா அன்டைமுக்கு ஒரு பருவ நிலை வந்து வைப்போமே அந்த பருவ நீளம் வந்து அடிப்படை சூரம்னு சொல்லி செல்லலாம் விலையினா அப்ப இதை வச்சு ஒரு பருவ நிலை வந்துன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து இந்த ஷேப்ல உருவாயிருச்சுமா அல்லது இந்த ஷேப்ல உருவாகிச்சுமா என்று சொல்லி செல்லலாம் எங்களுக்கு அந்த ஷேப் எதுன்னு சொல்லி சொல்லி அதாவது அடிப்படை சூரமா 2ஆம் விஷய சூரமா 3ஆம் விஷய சூரம் கன்ஃபார்ம் உறுதியாச்சு இல்லையிலாவே ஏன்னா இந்த நிலைமையில வச்சு நீங்க அதிகரிச்சு கொண்டு போய் பெரிய ஒரு நிலைமையில வச்சு எங்களுக்கு செல்லேல பட் எங்களுக்கு தெரியும் சின்ன ஒரு நிலையிலேருந்து நீங்க அதிகரிச்சுக்கொண்டு போனா ஒரு கட்டத்துல பரிவு நிலை வார அந்த பரிவு நிலை வந்து அடிப்படை சுரம் சொல்லி கன்ஃபார்மா செல்லும் என்ற அடிப்படை சுரம் வந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு இப்படியே வரும் அல்லது இப்படியே வரும் விளையினா 3ஆ வரும் இவர் வந்த போற இவர் வரும் இவர் வந்த போற இவர் வர போற விளையினா அதனால நான் என்ன செய்யறேன் அந்த இழிவு நிலையிலிருந்து அதிகரிச்சு அப்ப எங்களுக்கு கன்ஃபார்மா செல்லும் வந்திச்சு வருதான்னு சொல்லி சரி நடுவுல இருந்து போட்டு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு கன்ஃபார்மா செல்லல சரியா அடுத்து என்ன சொன்ன இதுக்கு வந்து உயர் நிறை தான் பாவிக்கணும்னு சொல்லி ஏன்னு சொல்லிச்சுன்னா நாங்க அளக்கக்கூடிய அந்த இழிவு நீளம் மிகுத்தானே L1 நீளம் 5 வாசி படிக்க ஃபர்ஸ்ட் வாசிப்பு L1 தானே அந்த L1 வந்து மிகச்சிறிய நீளமுனா தானே அமைய போற அது கட்டாயம் வந்து அந்த L1 வந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலிருச்சோணும் ஏன்னா 10 சென்டிமீட்டர் கீழே இருந்து எழுச்சுன்னா எந்த அது திருத்தம் இல்லாம போற சரியானே மீட்டருக்குள்ள இலக்கிய சரியானே அப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நாங்க அந்த பரிசோதனை ஆரம்பிக்க முன்னுக்கு வந்து ஒரு கொஞ்சம் திணிய போட்டு சும்மா அந்த பாலத்துங்களுக்கு இடைப்படும் தூரத்தை அதிகரிச்சு நம்மளும் அந்த கடதாட்சியோடு தூக்கி வீசப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அண்ணளவா எடுத்து பாக்கிய அண்ணளவை வந்து இதை வந்து வச்சோமே அது 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்து சொல்லிச்சேன்னா ஓகே நான் இந்த திணிவு போதும் ஆரம்ப திணிவு போதும்னு சொல்லி அது சைஃபர் 5 வைப்போமே சைஃபர் 5 கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி சைஃபர் 5 2 கிலோகிராம் உண்டு இப்படியே உயர் திணிவோட போடணும் மீனக்காக சரியானே அப்பதான் எங்களுக்கு 10 சென்டிமீட்டருக்கு மேல் எடுத்துக்கொள்ளும் சரியானே சதவீத வலுவை வந்து ஈவாய் குளத்துக்கு தானே உயர் திணிவோண்ட ஆரம்பத்துல போடி சரியானே அதே மாதிரி கடதாசியோடி சரியானே கடதாசியோடி இப்ப இன்னொரு விஷயம் 2020 ஏ கேட்ட சரியா நல்ல கேள்வி உண்டு இப்படித்தானே அந்த கடதாசியோடி மேல கம்பிக்கு மேல் இடிச்ச கொள்ள கம்பி ஆடி 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 ஒரு கட்டத்துல தூக்கி வீசப்படியே தூக்கி வீசப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல வந்து அந்த ஒரு நிபந்தனையோட ஹேக்கிய அது எந்த நிபந்தனையிலும் தூக்கி வீசப்படியன்னு சொல்லி சரியானே இப்படித்தானே சரியானே இப்படி இதான் கடதாசியோடின்னு வச்சோமே இப்படி 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 அலை விட்டு நான் கொஞ்சம் பெருசாக அண்ணன் தூக்கி வீசப்படும் சரியானே அதாவது நான் இப்படி 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 தூக்கி வீசப்படும் சரியா அப்ப அதை எந்த நிபந்தனைன்னு சொல்லி அவன் கேள்வி ஒன்றா கேட்டிருந்தேன் அப்ப அதை அவங்களுக்கு செல்லும் நீங்க இப்படி கொண்டு வந்துட்டு எனக்கு இப்படி கையை எடுக்க அதாவது கம்பி வந்து இப்படி ஸ்பீடா போனாத்தான் அதாவது ஜியை விட வந்து சரியானே அந்த கம்பி வந்து ஜியை விட வந்து பெரிய ஒரு ஆறுமூடுகளோட வந்து போனாத்தான் இந்த கடதாசியோடு தூக்கி வீசப்படும் ஏனண்டா ஈனை வச்சு சரியா ஈனை வச்சு வந்து இவர் வந்து உட்டுன்னு சொல்லிச்சுன்னா இவர் ஜியோட அப்படியே கீழே இறங்கும் சரியானே இவர் வந்து ஜியை விட கூட ஆறுமூடுகளோட கீழே இறங்கினாத்தான் நடக்கும் கையிலேருந்து ஸ்டாப் ஆகாண்டி இவர் வந்து தனியா வரப்போற இப்ப நான் மெதுவா வந்து இழுத்தன்னு சொல்லிச்சுன்னா சின்ன ஆறுமூடுகளோட கீழே இழுத்தன்னு சொல்லிச்சுன்னா இந்த 2 பேரும் ஒன்றுக்கு தான் வரப்போறேன் இழுத்தலாக்கி ஸ்பீடா அதாவது ஜியை விட ஸ்பீடா இழுத்தலாக்கி இவர் ஜியோட இறங்குவார் இவர் ஸ்பீடா இறங்குவாரு 2 பேரும் அந்த தொடர் ஃபீல்லா போகும் சரியானே அது நிபந்தனை வந்து 2020 கேள்வியிட கட்டாயம் செஞ்சு வரும் சரி ஆகவே அடுத்த விஷயம் பெருசாக தேவையில்லை சரி நம்ம எல்லாத்தையும் கதைச்சேன் சரியா அதே மாதிரி அந்த வடிவங்கள் நோமலா தெரிஞ்சுச்சோம் சரியா அதாவது அந்த பரிவு நிலையில வந்து இந்த மாதிரி ஷேப் உருவாகி இந்த கம்பிக்கு இடையில வந்து எந்த ஷேப் உருவாகி இந்த ஷேப் உருவாகிற சரியா இந்த ஷேப் தான் உருவாகிற சரியானே இல்லைங்கண்ணா அதே மாதிரி இந்த கம்பியில் உருவாகக்கூடிய அலை எப்படி ஒளி ஜெல்லிலும் நெட் அந்த
நிலையான குறுக்கலை சரியானே நிலையான ஒரு குறுக்கலை ஒன்று தான் இதில் உருவாக போகிறேன் சரியா அது எப்படி உருவாகிய இல்லைங்க கேட்பான் சரியானே அப்படி கேட்டால் உங்களுக்கு தெரியும் பட்டு தெரித்து சரியானே குறுக்கலை ஒன்று பட்டு தெரித்து படு அலைக்கும் தெரியலையும் வந்து அந்த மேற்பொருந்துகை அடைவதன் மூலம் சுரமானி கம்பியில் நிலையான அலை உண்டாக்கப்படுகின்றது சரியா அப்படி குடுக்கணும் சரியா அவ்வளவுதான் சரியா அப்ப இது நார்மலா வந்து நல்ல ஒரு நோட் கட்டாயம் பாருங்க என்ன ஸ்கீம் படி எழுதின ஒரு நோட் உண்டு சரியா அதே மாதிரி ஜி ஜி சரியானே இந்த எஃப் நாங்கள் எப்படியும் கணிச்சேன்னு சொல்லி ரைட் இந்த எஃப் நாங்கள் எப்படியும் கணிச்சேன்னு சொல்லி சரியா அப்போ எங்களுக்கு சாம்பாடு வார எப்படி எல் வர்க்கம் ஜியோ ஃபோ எஃப் வர்க்கம் என்னோட எப்பவுமே எம் கிராஃப் வரைஞ்சினா உற்பத்தியினோட கூடி ஒரு நேர்கோடு வரணும் படித்திறனா ஜின்னு வைக்கிறேன் அது ஜி சமனாயா இருக்கு ஜி ஓவர் 4f வர்க்கம் இன்ட்டு எம் சரியா அது எங்களுக்கு எஃப் தானே காணணும் ஆக வி இன்ட்டு ஜி ஓவர் ஜி இன்ட்டு எம்ஓ எம் நாட் சரியா எம் நாட் இப்படி மூலமாக எங்களுக்கு எஃப்ஐ கணிச்சுக்கொள்ள முடியும் சரியா ரைட் இவ்வளோதான் விஷயம் கட்டாயம் அந்த பாசப்படி கேள்வியில் செஞ்சு பாருங்க ரைட் நான் அடுத்த ப்ராக்டிகல்லே போவோம் சரியா